எங்கள் கவிக்கூட்டின் மூத்த பறவை மூத்தவர் வழிகாட்டி திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறேன். அம்பே, அனைவருக்கும் வணக்கம். நான் 98 இங்கே சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு மணிகண்டன் ஒரு எடிட்டர் பழக்கமானார். அவர் மூலமாக ஐயா பூமணிக்கிட்ட நான் கருவேலம் பூக்கள் படத்தில் உதவி இயக்குனராக சேர்ந்தேன். நான் அந்த படத்தை என்எஃப்டிசிக்காக தயாரித்தாங்க. இதுக்கிடையில் நாங்கள் உதவி இயக்குனராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது 90s அந்த எண்டுலலாம் ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம போய் உதவி இயக்குனர் சேரணுன்னா, தம்பி பிறகு படிச்சிருக்கியா அப்படின்வாங்க. பூமணி சாரை உனக்கு தெரியுமா? ஐயோ, பிறகுன்னு ஒரு நாவல் இருக்குது, பூமணி சாரா? தம்பி 5 வருஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட, போய் அதை படிச்சுட்டு வான்னுவாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு போனோன்னா, தம்பி வெக்கை தெரியுமான்னு கேட்பாங்க. அப்புறம் நைவேத்தியம் தெரியுமா? அதுக்கு பிறகு வாய்க்கால்கள் தெரியுமா, வரப்புகள் தெரியுமான்னு சொல்லிட்டு பூமணி சார் என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை தமிழ் சினிமா கட்டமைச்சது. அதுவும் கரைசல் எழுத்துக்களில், அந்த மக்களினுடைய மொழியில். சாரு பார்க்கறதுக்கு அவர் ஒரு தென்றலாக இருப்பார். அவருடைய முதல் வரியை அடித்து போட்ட மாதிரி ஆரம்பிப்பார் நாவலை. அடித்து போடுறதுனா, அதாவது ஒரு படைப்பு முதல் ஃப்ரேம்லேருந்து கதை ஆரம்பிக்கணுன்ற மாதிரி முதல் வரியிலேயே ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை போட்டு ஆரம்பிப்பார். இவருடைய ஒவ்வொரு கதைகளும் புதினங்களும் மிகப்பெரிய மண்ணின் சம்பந்தமாக இருக்கும். நீங்கள் அசுரன் ஐயாவுடைய கதை தான் வெக்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மனிதன் தன் குடும்பத்தை காப்பாற்றிக்க, தன் மண்ணை காப்பாற்றிக்கொள்ள நடக்கிற போராட்டமாக தான் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய உரையாடல் பண்ணுவார். எல்லா கதைகள்லையும் நைவேத்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரஹாரம் எப்படியெல்லாம் வறுமையால் மழை இல்லாதால் என்னென்ன ஆகுதுன்றதை ரொம்ப பிரமாதமாக காட்டுவார். எல்லா மனிதர்களுடைய உரையாடல் நடக்கும். அதே மாதிரி பிறகுலாம் பார்த்தீங்கன்னா, கருப்புன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அடடடா, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ரத்தமும் சதையுமாக மக்களுடைய பிரச்சனைகளை அப்படி விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அதில் ஒன்று இருக்குது, எல்லாமே உரையாடலாக இருக்கும். நீங்கள் படித்த பிறகு அதை மிகப்பெரிய விவாத பொருளாக்கலாம். அப்படி ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை தான் ஐயா பூமணி அவர்கள். இப்போ எனக்கு என்னென்னா, இந்த கசிவு, ஐயோ என்னென்னா, ஜி நாகராஜன் சொல்கிற மாதிரி மனிதன் என்பவன் மகத்தான சல்லி பயல் தான். என்னங்க இது? நான் என்ன நினச்சேன், அந்த பசங்கள்லாம் அவர் கூட விளையாடுறது, அவர்கிட்ட கிண்டல் பண்ணுறதுலாம் பார்த்து அவர் உடம்பு சரியில்லைன்னு ஒரு இடத்துல அந்த நாய் ஒரு செடியை எடுத்துகிட்டு கொடுத்து அவனுக்கு விசிறானுங்கள்ல, அந்த பாட்டி கேட்குது, நீ இங்கே கிண்டல் பண்ணுவீங்களாடா? இல்லை பண்ண மாட்டான் பாட்டி. அப்புறம் அதுக்கு இவனுக்கு கேட்குறானுங்க, அடிப்பாரா தாத்தா? அடிக்க மாட்டாரான்ன பிறகு அந்த 10 போட்டு விசிற இடத்துலையே முடியுமோ அங்கே நான் கலங்குறேன். இந்த இடத்துல கசிவு வந்துருச்சா, முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு நம்பும்போது அப்புறம் எக்ஸ்டன் ஆகுதுங்க. என்னன்னா, அந்த மனிதன் பாருங்க, அண்ணன் பிரமாதமாக நடிச்சிட்டாரு. அது நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்காக நான் சொல்ல, நான் கலங்கிட்டே இருக்கேன். அதுவும் அவர் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாருங்க. என்னென்னா, எல்லா மனிதர்களுக்கும் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பிரச்சனையோடு தான் நம்ம நல்லவனாக இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதோ இருக்கோ. எவ்வளோ சிறந்த மனிதனுக்கும் இப்படி ஒரு மோசமான ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கா அப்படின்றத பட்டவர்த்தனமாக சொல்கிறாங்கங்க. நான் இதை பார்த்துட்டு என்ன சொன்னேன், நினச்சேன், எவ்வளோ மோசமானது நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் செத்துணுண்டா. என்னன்னு கேட்டால், இந்த கிழவி இனிமேல் என்ன பண்ணுவது, எவ்வளோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிட்டான் பாருங்கள். அந்த ஊர் இவனை பற்றி என்ன நினைக்கும். அடுத்தது என்னன்னா, ஒரு மனிதன், இப்போ எங்கள் அப்பா 85 வயசில் மரணம் அடையும் போது வயக்காட்டில், எங்கள் வயக்காட்டில் களை வெட்டிட்டு போகிறாரு. கரும்பு வெட்டிட்டு போகும்போது சைக்கிள் ஓட்டுற ஒரு 8 வயசு பையன் எங்கள் அப்பா பின்னால் போய் மோதிட்டான். இந்த வயசு தான் இருக்கும். அவர் ஒரு குச்சி நட்டு அப்படியே போவார். போகும்போது அடிச்சிட்டான்.
அவர் கீழே விழுந்துட்டார். ரோட்டு கீழே இருந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டார். எங்கள் அம்மா இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போகிறாங்க. எங்கள் அப்பா வரல, வந்திருக்கணுமென்னா காணோம். திரும்பி 7 மணிக்கு தேடிட்டு போகிறாங்க ஊரே. அப்போ ஒரு பள்ளத்தில் கிடக்கிறார். ஆனால் கடைசி அதுலேருந்து 3ஆம் நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆனால் அந்த பையனை எங்கள் அப்பா சொல்லவே இல்லை யாருன்னு. எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அந்த பையன் யாருன்னு, சொல்லாமல் தான் மரணம் அடைஞ்சார். ஏன்னா அந்த பையன் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா நினச்சார். இந்த மாதிரியான மேன்மையான இதை சொல்லாமல் ஏன் இந்த ஆள் இதை சொன்னான்றது எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் அவனுக்கு அது ஆத்ம சாந்தி தான். ஆனால் கேட்ட நம்மளுக்கெல்லாம் என்ன அப்படின்றது எனக்கு பயங்கரமாகிடுச்சிங்க இந்த படம் பார்த்துட்டு. அதாவது எனக்கு தூக்கம் வராத அளவுக்கு கூட இது கனவுல வருன்ற மாதிரி ஆகிடுது. அப்போ நம்மளுடைய மாபெரும் அடுத்தவனுக்கு கஷ்டப்படுற எந்த விஷயத்தையும் சொல்லாமல் செத்துணுண்டா அப்படின்றத இந்த படம் எனக்கு வலியுறுத்திச்சு. இதில் நடித்த அருமையாக எல்லாமே அந்த பசங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பாட்டியிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் முதல் ஷாட்லேயே ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருக்காரியா அப்படின்னு இருந்தது. ஏன்னா ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே ரொம்ப நல்லா ஆரம்பிக்கணும், அது ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் நல்லா இருந்தது. ஒரு சேவல் கூப்பிட்றத கூட ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தீங்க. இது கசிவு தான். ஆனால் எனக்கு கடைசியில் எனக்கு அது பயங்கரமாக இருந்தது. அதை தவிர்த்துருந்தா என்ன மாதிரி ஒரு மென்மையான ஆளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமோன்னு தோணிச்சு. ஆனால் பூமணி சார்கிட்ட முதல் வரி மட்டும் இல்லை, கடைசி ஃப்ரேமும் இப்படி தான் பயங்கரமாக இருக்குன்றதை இந்த படம் எனக்கு இது பண்ணிச்சு. இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தது தயாரிப்பாளர் இப்படி ஒரு சிறந்த படைப்புக்கு துணை நின்று வர்ற அவங்கள நான் ரொம்ப வாழ்த்துறேன். அடுத்தது நம்ம வேடியப்பன் முதலாளி, இவர் உதவி இயக்குனராக இருந்தவர். இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா புத்தகத்தின் மீது கொண்ட காதலால் திடீர்னு பதிப்பாளராகி இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு முதலாளியாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது அஜயன் பாலா மிகப்பெரிய எழுத்தாளர், டைரக்டரு, ரைட்டரு. அடுத்தது அவர் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கும் கேபிள் சங்கர் வந்திருக்கிறவங்களுக்கும், அடுத்தது எங்கள் பூமணி ஐயாவுடைய எங்கள் அம்மாவுக்கும், அடுத்து இதில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தம்பிக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தின் நன்றி தெரிவித்து வணங்குறேன், உட்கார்றேன். நன்றி. பலர் டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனர் திரு வேடியப்பன் சார் அவர்களை உரையாடும். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு அந்த சிவா அவர்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கசிவு மனசுக்குள்ளே இருந்தது இந்த திரைப்படம் பார்த்தது. நானும் ரொம்ப இயல்பாக உட்கார்ந்தோம். அவர் சொன்ன மாதிரியே இந்த திரைப்படம் குறித்து நம்ம பேசணும்னா அந்த கடைசி அந்த எண்டு தான் நமக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சிக்கலாக இருந்தது. ஆனாலும் கூட அவரே சொல்கிறதே நான் திரும்ப சொல்ல நினைக்கிறேன், மனிதன் மகத்தான சல்லி பையன் அப்படி சொல்கிற மாதிரி அவர் அந்த குழந்தைகள் போயிட்டு அந்த அவரை பாஸ்கர் சாரை போய் பார்க்குற வரைக்கும் எல்லாரும் பேசிக்குவாங்கள்ல, எப்படி வாழ்ந்த மனுஷன், எப்படி இருந்த மனுஷன், அப்படி இருந்த மனுஷன், இப்படி இருந்த மனுஷன், எல்லாரையும் பேச வச்சுட்டு அப்படிலாம் இல்லை, மனிதன் மகத்தான சல்லி பையன் தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த கசிவு இருக்குதுல்ல, அது கொஞ்சம் வேறு ஒரு தத்துவார்த்தமாக எனக்கு இருந்துச்சு. பட் உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படைப்பு மிகவும் முக்கியமானது தான். லலித சிந்தனைகள் நிறைய உலக அளவில் நிறைய திரைப்பட விழாக்களில் கலந்துருக்குது. அந்த வகையில் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா பூமணியை பற்றி நான் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அண்ணன் அவர் கூட உதவியாளர் இருந்திருக்காரு, நான் பார்வையாளர் இருந்திருக்கேன். நான் அப்போ இருந்தே கருவேலம்பூக்கள் திரைப்படத்தை நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு அங்கே போயிட்டு திரைப்படத்தை போய் பார்த்துருக்கேன். அப்போ இருந்து எனக்கு அவரோட ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இன்றைக்கி அவரோட புத்தகங்களுக்கான பதிப்பாளராகவும் நான் இருக்கிறேன். அந்த சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங் ஷாட் ரொம்ப எனக்கு மனசு அப்படி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உள்ள ஒரு லாக் பண்ணிச்சு என்ன. அந்த ஷாட்டு கிடச்சா நான் அந்த புத்தகத்துக்கு ஒரு அட்டைப்படமாக போட்டுக்குவேன். நான் ஒரு பப்ளிஷர் இருக்கிற முறையில் எனக்கு அது ஒரு அட்டைப்படமாக தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. ரொம்ப நல்லா, ஏன்னா கரிசல் பூமி தான் அவருடைய படைப்புகள். அந்த கரிசல் எவ்வளோ அந்த டாப் ஆங்கிள்லேருந்து அதுவும் ஓவர் டாப்பு, ரொம்ப வேறு ஒரு லுக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நம்ம வாழ்த்துக்கள் முதல்ல இருக்கும். பூமணி ஐயாவோட வெக்கை திரைப்படத்தை நாங்கள் 2012 அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட்லாம் போட்டு வெக்கை நாவலை நாங்கள் படமாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு உட்காந்து பேசினா அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். அது அப்புறம் வெற்றிமாறன் சார் எடுத்தது செஞ்சதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. போன மாதம் அவரை போய் பார்க்க போயிருந்தேன் நான். அவரோட வயது, அவரோட தோற்றமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே புத்தகங்கள் கொடுத்துட்டு பேசிவிட்டு அடுத்த செகண்ட் என்ன படம் பார்த்தீங்க,
என்ன எப்படி என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மக்கிட்ட விசாரிப்பார். அந்த அளவுக்கு வந்து அவர் எழுத்தாளராக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற அளவுக்கு அவர் உயர்ந்திருந்தாலும் இந்த திரைப்பட அந்த கலை ஆர்வம் வந்து அவர்கிட்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மேடையில் வந்து அவர் உட்கார வச்சுருக்கணும் இல்லைங்களா, அது அவருக்கு வந்து பெரிய ஒரு நிறைவு அவருக்கு. ஸோ அந்த வகையிலையும் வந்து இந்த விழா வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமானது. ரயில் திரைப்படம் அதை வந்து வடக்கன்னு சொல்லிட்டு வச்சு பெயர் மாற்றப்பட்டு ரயில்ன்ற திரைப்படத்தை வந்து நம்ம வந்து நான் ஒரு தயாரிச்சிருந்தேன். அதுவும் ஒரு ஆர்வம் தான், அந்த மாதிரி தான் ஒரு கலை ஆர்வம் தான். அது வந்து எல்லாமும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருந்து கடைசியாக வந்து அமேசான் பிரைமில் வந்து அவன் போடல. ஏதோ காரணங்கள் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் 1 வருடம் கழித்து அதை போராடி அதுக்குள்ளே வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ண இயக்குனர் கேபிள் சங்கர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் இந்த திரைப்படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்காக எடுத்துருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் வந்து அது விடுபட்ட கைவிடப்பட்ட அல்லது வந்து நிராகரிக்கப்பட்டதை கூட வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு ஆள். இந்த படம் வந்து அற்புதமான ஒரு திரைப்படம், அதில் வந்து சந்தேகம் இல்லாமல் இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு அவருடைய OTT ப்ளஸ் மூலமாக இதை எடுத்துக்கிறதுக்காக ரொம்ப வந்து மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வந்திருக்காங்க, பூமணியோட அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக படத்தோட தயாரிப்பாளர்களுடைய வாழ்த்துக்கள். பாஸ்கர் சார் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மேடையில் வந்து நான் இருந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் கூட அங்கேயே உட்காந்துக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் அப்படியே வரிசையை பார்த்தவொடனே பரவாயில்ல நம்ம வந்துட்டு அந்த மேடைக்கு வந்து தான் நல்லது அப்படிங்கிற ஒரு எவ்வளோ ஒரு உயிரோட்டமாக ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய அந்த ஃபோக்கஸ் குறையாமல் வந்து அவர் இந்த திரைப்படம் முழுக்க நிறைந்திருந்தாங்க. அதே மாதிரி அம்மாவை பாட்டியாக நினச்சிருந்த அம்மாவும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். அஜன் பாலா அவர்களை பற்றி சொல்லணும். சென்னைக்கு வந்த புதிதிலிருந்தே அவருடைய தொடர்புகள், அறிமுகங்கள், அவருடைய நிறைய ப்ராஜெக்டில் சின்ன ப்ராஜெக்டில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவர் வந்து மயிலாஞ்சிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து பெரிய டெக்னீஷியன்ஸோட விரைவில் திரைக்கு கொண்டு வருகிறாரு. இதுபடி பெரிய ஆட்கள் நிறைந்த இந்த அவையில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு திரை அனுபவம் இது. கொஞ்சம் மாற்று சினிமா அந்த வகையிலையும், ஒரு இலக்கியம் சினிமா திரைப்படமாக மாறுது அப்படிங்கிற அந்த வகையிலையும் சரி, இது ஒரு முக்கியமான அரங்கு. அந்த வகையில் நான் இதை பங்கேற்றதுல மகிழ்ச்சி. இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். திரு கஸ்தூரி அவர்கள் கசிவு பற்றி சிறு உரையாற்றும். இங்கே வந்திருக்கும் அனைத்து திரைத்துறையினருக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய பரிவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எழுத்தாளர் விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் திரு பூமணி ஐயா அவர்களுடைய கதையை ஒரு படமாக எடுத்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அதில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு தந்திருக்க என்னுடைய அருமை மாணவன் வெற்றி அவருக்கும் மிகுந்த நன்றியை சொல்லிக்கொள்வது பெருமைப்படுகிறேன். இந்த இடத்துல ஒரு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தாயாகத்தான் இங்கே நான் நிற்கிறேன். வகுப்பறையில் பார்த்த என் மாணவன் இன்றைக்கு இந்த நிலையில் வந்து பார்க்கும்போது மிகுந்த பெருமகிழ்ச்சி. பெற்றோர்களை விட இன்று நான் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இங்கே எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு திரைத்துறையில் எந்த இதுவும் தெரியாது. ஆனாலும் இந்த கதையை பார்த்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன். பூமணியாவுடைய மற்ற கதைகள்லாம் படிக்கும் பொழுது இந்த கதை இப்போ பார்க்குறேன். உண்மையிலே மனதில் ஒரு கசிவு தான் ஏற்பட்டிருக்கு. அந்த பாத்திரமாக பொன்னாண்டி தாத்தாவாகவே நடித்த திரு ஐயா MS பாஸ்கர் ஐயா அவர்கள் விருது வாங்கியவர்கள். அவருக்கு நாங்கள் எந்த பாராட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதமான விருதுகளுக்கும் அப்பாற்பட்ட அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதையை திரைப்படமாக எடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் இதை தயாரித்த திரு வெற்றி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் சிறந்த படைப்புகளை இன்னும் மேலே உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தமிழுக்கு நிறைய திரைப்படங்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் தமிழ் தொடர்பாக இந்த மாதிரி சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து தமிழை வாழ வைக்கக்கூடியவர்கள் சில பேர் தான் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் சிறந்த ஒரு மாணவனாக நம்ம எதிர்பார்த்த கனவு கண்ட வளர்த்த என் பையன் இதை செய்யும்போது நான் ரொம்ப மிகவும் பெரிய பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. திரு கேபிள் சங்கர் சார் அவர்களை பேச அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வெற்றி. திடீர்னு ஒரு நாளைக்கு யாரோ என்னோடய நம்பர் அவர்கிட்ட கொடுத்து பேச சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசினார். இந்த படம் நீங்கள் பாருங்கள், நான் படம் பார்க்குறேன் சார், படம் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர்கிட்ட. படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் சொன்னேன், இல்லைங்க இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், முதல்ல ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு காட்சி அமைச்சிட்டு அதை கொஞ்சம் எல்லாருக்கும் போட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவோம், ஜியோ மாதிரியான பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவோம், ஓடிடி ப்ளஸில் ரிலீஸ் பண்ணுவோம், அமேசானில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஆர்வமாக அவரும் அந்த இயக்குனரும் கொலாபரேட் ஆகி கடன்னு நேரம் நடந்துருச்சு. இந்த படம் எனக்கு நான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 40 படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓடிடியில் பார்க்குறேன், எங்கள் ஓடிடிக்கு போகிறதுக்காக பார்க்குறேன், டிஸ்ட்ரிபியூஷனுக்காக படம் பார்க்குறேன், நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சிறிய படங்கள் தான் நமக்கு படம் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் வெக்கை நாவல் படிச்சுட்டு அது படமாக பார்க்கும்போது எனக்கு நாவல் கொடுத்த பாதிப்பு படமாக இல்லைன்றது எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஏன்னா அது வெக்கை படிக்கும்போது கிடைச்ச ஒரு எமோஷன் எனக்கு படத்தில் இல்லை, அது சினிமாவாக இருந்துச்சு, அது வேறு. இந்த கதையை நான் படிக்கலை. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் வர ஆரம்பிச்சிது. எல்லார் மனிதனுக்குள்ளேயே ஒரு பிளாக் பேஜ் இருக்குன்றது உண்மை தான். அந்த பிளாக் பேஜ் இல்லாமல் நடிச்சிட்ருக்குன்றது உண்மை தான். எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே ஞாபகம் என்னுடைய தாத்தா தான். ஒரு நாள் திடீர்னு ஒரு 85 வயசு இருக்கும், திடீர்னு கீழே விழுந்துட்டார். கீழே வந்த உடனே அவர் எழுந்துக்கவே இல்லை. தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு கண்டினியூஸாக பேசிகிட்டே இருந்தார். அவர் பேச்சை நான் உன்னிப்பு கவனித்து பார்த்தா பல பெயர்கள், பல சம்பவங்கள், இது எல்லாத்துலேயும் தொடர்புபடுத்தி நம்ம ஏதாவது ஒன்றத்தை கனெக்ட் பண்ணால் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. உட்காந்து ஒரு மணி நேரம் கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் கனெக்ஷன் ஆகுது. ஏதோ அவர் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவரோட கசிவாக இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. எங்கள் தாத்தா அந்த டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன், என்ன பாவம் போகிற நேரத்தில் இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு. அது கஷ்டம் இல்லை, அவர் பெரிய ரிலீவ் ஆகிட்டு சந்தோஷமாக போகிறாருன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயமும் கசடுகளும் கசிந்து விட்டது. அவர் என்னென்னலாம் பேசணும்னு நினச்சாரோ 2 நாள் கண்டினியூஸாக பேசிட்டு 2வது நாள் நைட் செத்து போயிட்டார் அவர். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நேரம் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை, இப்போ கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். யூஸ்வலாக அந்த டேரக்டரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுவேன், இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இது இந்த நல்லா இருக்குது நல்லா இல்லைலாம் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் படம் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் இருக்குது. அதே போல் அந்த மனிதனே ஒரு பிளாக் பேஜஸ் வச்சுருப்பான் எல்லாருமே. இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு பிளாக் பேஜ் சொல்லியிருக்காரு, அவருக்குள்ளே இன்னும் நிறைய இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே பிளாக் பேஜ் தான், வெளியில் வெயிட்டே கிடையாது நம்மளுக்கு. அதனால் நான் தான் பிளாக், தனியாலாம் சொல்லணும் அது வேறு. அதனால் இந்த படம் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த படத்தை அதுக்கு முக்கியமாக இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. வரதனை கூப்பிட்டு பேசினேன். இந்த படம் எப்படி உருவாச்சுன்ற விஷயம் சொன்னார். வெற்றியை இந்த படம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன சொன்னார். ஐயா மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பின் காரணமாக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதோடைய முதல் கதை தான் அது. இதோட வெற்றி அடுத்தடுத்த கதைகளை வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிச்சயமாக இந்த படம் பேசக்கூடிய படமாக இருக்கிறதுக்கு காரணம் எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக எந்த படத்தில் அவர் நடித்தாலும் அந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு கேட்டகரியில் வந்துடும் இல்லையா. இவர் நடிச்சிருக்காருப்பா அந்த படம் நல்லா இருக்குது. இப்போது நம்ம இவர் இருக்கார், அவர் பேர் என்னது, ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ ரெகுலராக நடிச்சிட்டு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் நடித்தா அந்த படம் ஒரு நல்ல கதை இருக்கிற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அந்த படத்தில் இருக்காருன்னா நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும். அவர் எதுவும் தப்பான ஒரு கதை செலக்ட் பண்ண மாட்டார். அவருக்கான கரெக்டான கேரக்டர் இருந்தால் தான் பண்ணுவாங்க. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய நடிப்பு அவ்வளோ கேஷுவலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதே போல் கிட்டத்தட்ட சிமிலராக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த வெப்பம் குளிர்னு ஒரு படம் ஒன்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த வயசான கேரக்டர் தான். ஆனால் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்து கேரக்டருக்கும் இந்த படத்து கேரக்டருக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு.
ஏன்னா அதில் ஒரு ஃபன் பார்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் அந்த ஃபன் பார்ட் குறைவாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ள காரணம்ன்றது கிளைமேக்ஸ் வரும்போது நல்லா தெரியுது. ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அந்த பாட்டி. அவங்களும் சுப்பிரமணிய சார் சிவா சொன்ன மாதிரி அவர் பாட்டு சுற்றிட்டு செத்து போயிட்டார். இதுக்கப்புறம் அந்த அம்மா படுற பாட்டு இருக்குது பாருங்கள், அது ஒரு தனியாக ஒரு கதை எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து இங்கே படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தை வந்து இயக்கிய நம்ம வரதன், ஒளிப்பதிவு செய்த முருகன், அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வந்து பேசும்போது தான் தெரியும் அவர் ரொம்ப தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற நண்பர்னு. உண்மையாகவே எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இன்றைக்கி நைட்டில் இருந்து ஓடிடி பஸ்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சில நாட்களில் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஆதரவு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற தான் அடுத்தடுத்த பார்ட் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம். OTT ப்ளஸ் தளத்தின் சார்பாக திரு சையத் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓடிடி ப்ளஸில் வந்து எந்த படம் உள்ளே வரும் அப்படின்னா அது கேவி சங்கர் சார் டிசைட் பண்ணுறது தான். அவர் டிசைட் பண்ணி இந்த படம் வாங்கியாச்சு சார், இது போட்டுருணும் அப்படின்னா நான் போட்டுருவேன். ஆனால் இப்போ வந்து நம்ம அடுத்த லெவலில் ஓடிடி ப்ளஸ் தவிர்த்து இப்போது வேறு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், அமேசானு, ஜியோ, இந்த மாதிரிலாம். அங்கே வந்து சில படங்களை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹிந்திக்காரங்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. பூமணி சார் அப்படின்னா பூமணி அப்படின்வாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சு சில படங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்குள்ளே வந்து கேபிள் சங்கர் சார் சொல்லிடுவார், சரி சார் நீங்கள் இது முடிச்சிருங்க, இது கொண்டு போய் எப்படியாவது சேர்த்திடுங்க அமேசான்லேயும் ஜியோலையும்ன்ட்டு. நான் சாருடைய படம் ரயிலையும் கொண்டு போய் சேர்த்தேன். ரயிலில் வந்து ரயில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ, பட் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள படம் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அதே மாதிரி வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அமேசான்லேயும் சரி ஜியோலையும் சரி கொண்டு போய் சேர்க்கும்போது வந்து எனக்கு செல்லிங் பாயிண்ட், சாரி சார் பாஸ்கர் சார், சாரி நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால, செல்லிங் பாயிண்ட்னா எனக்கு பாஸ்கர் சார் தான். ஏன்னா நேஷ்னல் அவார்டு வின்னர் நடிச்சிருக்காரு, எதுவும் பேசாதீங்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஸோ பாஸ்கர் சார் வந்து இந்த மாதிரி நல்ல கதைகள் சூஸ் பண்ணி ரொம்ப சின்ன பட்ஜெட் படத்தில் கூட நடித்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திறமைசாலிகள் தான். வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்க திறமைசாலிகள், இல்லைனா வெறும் திறமைசாலிகள் தான். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து மேலே வந்தவங்க கொடுத்தாதான் எல்லாரும் மேலே வர முடியும். அதில் பாஸ்கர் சார் செஞ்ச இந்த விஷயத்துக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இன்னும் நிறைய செல்லிங் பாயிண்டாக நீங்கள் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அவ்வளோதான், பார்த்தபடி தேங்க்ஸ். இசையமைப்பாளர் ஜே.கே. தாஸ் ஓரிரு வரிகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜே.கே. தாஸ், மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல நான் ஐயாவை வீட்டில் போய் சந்தித்தேன். ஒரு மணி நேரம் பேசினேன் ஐயா கிட்ட. அப்போ கூட ஒரு டேபிள், அதில் ஒரு பேடை வச்சு ஒரு பேப்பர் வச்சு ஏதோ படிச்சிட்ருக்காங்க, எழுதிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வேலை இந்த வயசில் ஐயா அதை பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயசில் நம்ம ஐயா இருக்கிற இப்போ இந்த ஏஜில் நம்மளாம் இப்படிலாம் பண்ணுவோமான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட இயக்குனர் சார் வரதன் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு முதல் தடவை படத்தை போட்டு காமிச்சப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் பண்ணோம். சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி பண்ணலாம், இந்த இடத்துல எப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோன்னு. சாரோட எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி சார். இந்த கதைக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி கேமராமேன் சார், அது நான் படம் பார்த்த உடனே சார்கிட்ட சொன்னேன்,
ஏன்னா எந்த ஒரு படமுமே முதல் வந்து ஸ்கிரிப்டு, திரைக்கதை எல்லாம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக விஷுவல் தான். விஷுவல் நல்லா இல்லை அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டோம். விஷுவல் சரியில்லை அப்படின்னா அது முதல்ல நமக்கு ஏதோ ஒரு இதை நம்ம மைண்டை வந்து மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸோ மியூசிக்கோ எல்லாமே அதுக்கப்புறம் தான். அந்த வகையில் சார் வந்து கேமராமேன் சார் முருகன் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சார். நிறைய பேர் மியூசிக்கும் எல்லோரும் பாராட்டினாங்க. நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லா பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த தேவையான இடத்துல பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டினாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். வெற்றி செல்வன் சார் அவர்களை மேடைக்கு பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு ஏன் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், அங்கே தமிழ் சங்க தலைவராகவும் இருக்கிறேன். ஹார்வர்ட் தமிழ் இருக்கை அமைக்கிறதுக்கும் பல உலக நாடுகள்லேருந்து எல்லாத்தையும் சங்கங்களையும் இணைச்சு அதை பண்ணோம். பட் என்னோடய தமிழாசிரியர் இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் ஃபுல்லாக மெட்ராஸில், சக்கரவர்த்தி ஸ்கூலில். பட் அவங்க போட்ட அடிப்படை ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு 12 வருஷம் எதுவுமே தெரியல. நீங்கள் 12th முடிச்சுட்டு அப்புறம் நான் ராஞ்சியில் போய் நார்த் இந்தியாவில் பண்ணேன். அப்புறம் பல ஊர் போய் அப்புறம் அமெரிக்காவில் போய் 20 வருஷம் ஆச்சு. பட் எனக்கு அமெரிக்கா போனதுக்கப்புறம் தான் தமிழ் மேலே ஒரு மெயின் அக்கறையும் வந்துச்சு. அது மேலே உள்ள அதோட வீரியம் தெரிஞ்சிச்சு. நம்ம எல்லாம் வந்து இந்த படமும் நான் எதுக்கு எடுத்தேன்னா, ஒன்று பூமணி ஐயாவோட உழைப்பு பற்றி நான் வந்து அவர் சாகித்ய அகாடமி அவார்டுக்காக வாங்கியிருக்காரு வேட்கை நாவலுக்கு, அதனால் அமெரிக்கா கூப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்படி தான் எனக்கு பூமணி ஐயாவை தெரியும். நான் உடனே அந்த எதுக்காக பண்ணியிருக்காருன்னு பார்க்க போனால் அந்த அங்காடி நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சந்தித்தேன். நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தப்ப அவர் வந்து அந்த அங்காடி நாவல் ஒரு 1000 பேஜ் 800 பேஜ்னா அவர் ஒரு 15,000 பேஜ் அதுக்கு பின்னாடி வச்சுருந்தார். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம உழைப்பை பற்றி பேசுகிறோம். பைசன் மாரி செல்வராஜும் இப்போ அவருக்கு அடுத்து அவங்கள தான் பார்க்குறேன் நான். எவ்வளோ உழைப்பு பின்னாடி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு புக்கு வருதுன்னு எவ்வளோ பெருசு தான் இருக்குது. அவர் எடுத்து வச்சிருந்த விஷயங்களெல்லாம் பார்த்தப்பறம் நான் அப்படியே நம்ம நினச்சிட்டோம் அங்கே இருக்கிற மக்களை பற்றி மட்டும் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு சாதி ஒரு இதுன்னு எழுதலை. அதில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுல் இதையும் நமக்கு கொண்டு வந்துடுவார். எல்லாத்தையும் அன்று இருந்ததை மாதிரியே எல்லாத்தையும் எழுதியிருந்தார். காவல் கூட்டத்துலேயும் நான் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தேன். ஒரு சென்னையிலேருந்து அப்போ மதுரைக்கோ வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ செலவாகுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எவ்வளோ மெனக்கிட்டார், எந்தெந்த ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்னு பார்த்தேன். பட் இவர் எடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெளில வரும். அந்த ரெஃபரன்ஸஸே தனியாக புக்காக போட்டிருக்காரு. இப்போ அதில் ஒன்று வந்து கழுகுமலை ரைட்ஸ் அண்ட் ரயாட்ஸ், இன்னொன்று வந்து டாக்ஸிங் த டேக்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 டெலகிராம் 1895 பிரிட்டிஷர்ஸ்க்கும் மிஷனரிஸ்க்கும் இங்கேருந்து அனுப்பப்பட்ட எஸ்டேட்ஸ்லேருந்து அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எங்கே என்ன நடந்துச்சு, அந்த பேசிஸில் அன்னைக்கு இருந்த நட்பு முறை என்னது, அதுக்கு முன்னாடி உறவு முறை என்னது, அதாவது எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருந்திருக்காங்கங்கிறத அதை எடுத்துகிட்டு வர்றார் எவிடன்ஸோட. ஏன்னா அந்த கலவரத்துக்கு எந்த பேசிஸும் இல்லை. இது வந்து 2 பேர் திருத்தி விட்டதுனால இல்லை அவங்க ஈகோவை சீன்றதுனால நடந்த கலவரம். அது வந்து சிவகாசி ரைட்ஸு, விருதுநகர் ரைட்ஸு, கழுகுமலை ரைட்ஸுங்கிறத அது வந்து சும்மா வந்து யாரும் கதை சொல்கிற மாதிரி கேட்கல. அவர் போயிட்டு டெல்லியில் போயிட்டு ஓரியன்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் போயிட்டு எங்கெல்லாம் அதை பற்றி ஆவணங்கள் இருக்குதோ 4000 டெலகிராம் 1895 எடுத்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கேசஸ் என்னென்ன நடந்திருக்கு கோர்ட்டில் அப்படின்னு ஒரு 2000 கேஸை வந்து அங்கே நடந்த எல்லாத்தையும் எடுத்து அதில் ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, கேஸ் கொடுத்தது ஒருத்தங்க, ஓகே, கேஸில் சம்மந்தப்பட்டங்க 2-3 சாதியினர். ஆனால் அவர் பார்த்தா ஜட்ஜ் 3 பேர் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க, 3 தரப்பினர் 3 சாதியினர். ஆனால் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஃபைனலாக கொடுத்து பார்த்தா ஒரே ஒரு சாதியினர் மட்டும்தான் இருக்காங்க.
ஸோ அது எப்படி நடக்க முடியும்? 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லா அட்டுலியும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த விண்டிகேட் ஆனவங்க ஒருத்தர் அப்படிங்கிறத எடுத்து அப்போ அதுக்கப்புறம் நடந்த ஒரு எப்படி பிரிகிறாங்க, நண்பர்களாக இருந்த 3 சாதியினர் எப்படி பிரிகிறாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து அதனால தான் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. அது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி விஷயங்களை அவர் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து இப்படிப்பட்ட உழைப்பு ஒவ்வொருத்தரோட நாவல் ஆசிரியர் பின்னாடி இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட போய் சந்தித்தப்ப நான் அந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்கேன்ப்பா. சின்ன சின்ன சிறுகதைகளாகவே 51 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். அதை வந்து நான் வந்து இப்போ அந்த டயத்தில் வந்து அசுரன் வெளில வந்துருச்சு, வேட்கைங்கிற நாவல் அடிப்படையாக வச்சு. ஆனால் அவருக்கு வந்து அதோட முழுமை எனக்கு அப்படியே இருக்கணும் எல்லாம். ஏன்னா நான் வந்து அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கேன், எனக்கு அது அப்படியே போய் சேரணும் அடுத்த தலைமுறையினருக்குன்னு கேட்டுக்கிறதுனால தான் அவர் எழுதின டயலாக் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. நாங்கள் எதுவுமே இதை ஈஸியாக வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிமை மாற்றிட்டு போயிடலாம், எல்லோரும் பார்க்கட்டும், ஜாலியாக இருக்கட்டும், அந்த காலத்தில் எப்படி விளையாண்டாங்க, குதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். பட் எங்களோட இது வந்து அவரோட குறிக்கோள், அவரோட இது எல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக நான் பார்த்தா இன்னும் எனக்கு இந்த வாரத்தில் ரிலீஸ் இதை வந்து பண்ணுங்கிற தோணுது வந்து இப்போ டியூட் படம் எப்படி போயிட்டுருக்குங்கிறத பார்த்தப்ப எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. இன்னொரு சைடு பைசன் படம் வந்து எப்படி எடுத்திருக்காங்க, எனக்கு அதை அவரோட உழைப்பை பார்த்துட்ருக்கிறேன். அவர் எப்படி வந்து படம் முடித்து சென்சார் முடித்து அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்து பேசிட்டு இந்த மாதிரி சொல்ல வச்சுட்டு அப்போ சொல்கிறாங்க அவர் பார்த்து 4 நாள் ஆச்சு வீட்டுக்கே வரலைங்கிறாங்க. அதாவது படம் முடிஞ்சு எல்லாம் அவங்க எப்பயோ சேல்ஸ்லாம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோ உழைப்பை போடுறாரு. அந்த மாதிரி ஒரு கலைஞர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாடத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு சைடு வந்து நாங்களும் பாடம் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணால் சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு படம் போகுது. அதுக்கு வந்து அதோட ஒரு 5 மடங்கு ஓப்பனிங் பயங்கரமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீன்ஸ், ஒரு 16 to 21 அந்த ஏஜ் குரூப்பில் தான் எல்லோரும் போகிறாங்க. ஏன்னா அதில் என்ன தப்பாக இருக்குது, அது நமக்கு என்ன சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிற போகிறாங்களே தவிர, நான் இந்த கசிவு வந்து போய் சேரணும்னு நினைக்கிறது அடுத்த இந்த 16 to 21 ஏஜ் கிட்ஸுக்கு தான். ஏன்னா நம்மெல்லாம் தப்பு பண்ணிட்டோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பின்னாடி தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு பாடமாக அமைஞ்சு அடுத்த தலைமுறையினர் வந்து அதை தவிர்க்கணும். ஏன்னா இது மற்றவனுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு வந்து நமக்கு பெயின் வரும், பனிஷ்மெண்ட் வரும்னு இல்லாமல் இருக்கிறதுலே பெரிய பனிஷ்மெண்ட் வந்து நமக்குள்ளே இருக்க போகிறது. இதில் ஒரு இது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, அதை வந்து சாபம்னு சொல்லலாம், பாவம்னு சொல்லலாம், பல விதத்தை சொல்லலாம். அது நான் நினைக்கிறது வந்து அவர் செஞ்ச அநியாயம். ஆனால் அந்த குடும்பத்தை பாதிக்குது. அந்த அம்மாவுக்கு 7 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிருக்குது. ஸோ குழந்தை இல்லாமல் இல்லை, 7-8 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிருக்குது. அப்படின்னா பல விஷயத்தில் இது பாதிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் அவருக்கு அதுக்கு கடைசி வரைக்கும் வந்து அதை ரியலைஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கடைசி நிமிஷம் ரியலைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? ஸோ இந்த படம் வந்து ஒரு பாடமாக இருக்கணும் அடுத்த தலைமுறைக்காக தான் இதை எடுத்திருக்கோம். இதுக்கு பெரும் உறுதுணையாக இருந்த டெக்னிக்கல் க்ரூ, அது மட்டும் இல்லாமல் இதில் எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ண போகிறாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, திடீர்னு ஒரு நாள் வரதுன்னு கூப்பிட்டு பாஸ்கர் சார் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எங்கிட்ட பட்ஜெட்டே இல்லை. நாங்கள் வந்து எனக்கு வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒன்று தொடங்கி வைக்கணும். அது வந்து பூமணி ஐயா கேட்டுக்கிட்ட மாதிரி எல்லாமே படமாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். பட் இப்போ வந்து ஆனால் இது பாஸ்கர் சாரா அவர் என்ன கேட்டார் அப்படின்னு நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் என்னென்னா அவர் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றுமே கேட்கல. இதுக்காக எல்லாரும் அப்படி போயிடல. பட் இட்ஸ் நத்திங் ஃபார் இஸ் வாட் ஹி ஹஸ் புட் ஃபார் திஸ் ஃபிலிம். அப்போ 2 நாள் முன்னாடி தான் அவரை பார்த்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவருக்கு இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புக்கும் அந்த படம் அதாவது அவருக்கு வசதி வாய்ப்பு அன்றைக்கும் கிடச்சிருக்கும், அவர் எந்த கமர்ஷியல் மூவியில் பண்ண நடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் பூமணி ஐயா மேலே ஒரு மதிப்பு வச்சு இந்த படத்துக்கு போயிட்டு நான் பேசிகிட்டு இருக்கும் போதே இங்கே ஃபுல் கம்ஃபர்ட் இருக்குது. அங்கே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அங்கே கேரவன்லாம் உள்ளே போக வழி இல்லை, ஏதோ ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு ஆட்டு தொழுகத்துலாம் படுத்து தூங்குனேன் அப்படின்னாரா. தூங்கும்போது அப்படி கையை வச்சு படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னாரு. அதாவது இந்த சீனில் எப்படி வருதோ அவர் அப்படியே ஒரு 5 நாள் போய் வாழ்ந்துட்டார்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படின்னா ஒரு கலைஞன் எப்படி ஒரு கலை மேலே எவ்வளோ பெரிய மதிப்பு வச்சுருக்கான், எழுத்தாளர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு, அதுதான் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வருது. ஏன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பூமணி ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் புது டெக்னீஷியன்ஸ், நானும் எதுவும் கேட்கல. ஏன்னா யார் பூமணி ஐயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பண்ணுறாங்க. நான் எதையுமே இன்டர்ஃபியர் ஆகலை. ஏன்னா பூமணி ஐயா மேலே உள்ள அவருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம பல பேர் சொன்னாங்க அவர் எப்போ ஆரம்பித்தார்னு. கருவேலம் பூக்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு இன்விடிஸ் மூலமாக. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து இதை பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது போக எனக்கு என்னோட தாய் தந்தையர் மற்றும் குடும்பத்தினர், நான் தமிழுக்காக பல வருஷமாக ஒரு 10-15 வருஷமாக 20 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பல வகையில் வேறு இதுக்காக ஓடிட்டுருக்கிறேன். அதுக்கெல்லாம் எந்த தடையும் பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் நமக்கு ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா, பேசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. நம்ம படித்தது ஃபிசிக்ஸ், மேத்து, சயின்ஸ் எல்லாம் இங்கே எதுவும் தேவைப்படாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு ஹியூமனிட்டி, மற்றவங்கள பற்றி அக்கறை பண்ணணும், சொசைட்டி பற்றி அக்கறை பண்ணுங்கிற அந்த பேசிக் இதை சொல்லி கொடுத்து, அதனால் எனக்கு வந்து நான் பல விஷயங்களை அடைஞ்சிருக்கேன் அமெரிக்காவில். அதனால் நம்மளால் செலவு பண்ண முடியுது. ஸோ தமிழை வந்து வெறும் மொழியாக பார்க்காம அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. நான் என்னோடய பல முகங்கள் இருக்குது. சித்த மருத்துவம், அதை பற்றி நிறையா இங்கே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் போனீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொரோனா டயத்தில் நம்ம அதெல்லாம் பண்ணோன்ட்டு. ஸோ தமிழுங்கிறது வெறும் வந்து கம்யூனிகேஷன் இல்லை, அதுக்குள்ளே பெரிய நாலேஜ் சிஸ்டம் இருக்குது. அது போகாமல் இருக்கணும். ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா என் பெண்கள் வந்து எனக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருமே சிலம்பம் நல்லா பண்ணுவாங்க. வீணை வாசிப்பா சின்னவன். அப்புறம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா புல்லாங்குழல் வாசித்துட்ருக்கா. ஸோ அங்கேயே அமெரிக்காவிலே பிறந்தவங்க. பட் நம்ம தமிழ் சமூகத்தில் எவ்வளோ ஈடுபாட்டு காட்டுறோம், எவ்வளோ முக்கியத்துவம் காட்டுறோம். நான் எத்தையுமே அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்கள கட்டாயமே படுத்தலை. நான் கட்டாயப்படுத்த நம்ம பல விஷயங்கள் வந்து பண்ணவே இல்லை. ஆனால் அவங்களே அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ, நிறையா பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து அமெரிக்கா போயிட்டு வெளில போயிட்டா அங்கே இருக்க மாதிரி தான் வாழணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பசங்க கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. நம்ம இதை முன்மாதிரியாக வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு பாடமாக அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நம்ம தவறுகளை முதலியே தவிர்த்துக்கணும். பின்னாடி அதுப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். முக்கியமாக டெக்னிக்கல் க்ரூ, அவங்கள வந்து நான் அவங்களே ஒரு டிசைன் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வரதன் அண்ட் ஆல். தேங்க்யூ. பை.